மேலும் ஒரு உள்நாட்டு செய்தி. முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் 22வது சிரார்த்த தினம் இன்றாகும். ரணசிங்க பிரேமதாசவின் சிரார்த்த தினத்தை முன்னிட்டு கொழும்பு புதுக்கடை பகுதியில் அமையப்பெற்ற உருவச்சிலைக்கு அருகாமையில் அனுஷ்டானங்கள் இடம்பெற்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எவ்வித பிரச்சனைகளும் இன்றி நேரடியாக பிரச்சனைகளை தெரிவிப்பதன் மூலம் பிரச்சனைகளை திருத்த தலைவரே முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசா. அவரது ஒப்பற்ற அரசியல் முன்னடத்தை மற்றும் அனுபவம் நாட்டின் 4 புறமும் வியாபித்துள்ளது. பிரேமதாசவின் சிரார்த்த தினத்திற்கு முதன்முறையாக வருகை தந்த ஜனாதிபதி நான் என திருமதி பிரேமதாசா குறிப்பிட்டிருந்தார். அவரின் தொடர்புகள் மற்றும் செயற்பாடுகளிலிருந்து நாம் கற்றுக்கொண்டுள்ளோம். அவரின் அரசியல் பாதையினூடாக பயணிப்பதன் மூலம் நாம் எமது எதிர்காலத்தை சீர்படுத்திக் கொள்ள முடியும். ඉගෙනගත යුතු දේ තිබුණා. අධ්‍යයනය කළ යුතු දේ තිබුණා. ඒ පාඩම් තුලින් අපි අපේ අනාගතය සකස් කරගත යුතුයි. ජාතිවාදයටත් ත්‍රස්තවාදයටත් දෙකටම එතුමා විරුද්ධ වුණා. එතුමා ජාතිවාදයට தீவிரவாதம் மற்றும் இனவாதத்துக்கு எதிராக செயற்பட்டார். இனவாதத்தை அழிப்பதனால் அவருக்கு எதிர்ப்புகள் வலுத்தன. அவர் தீவிரவாதத்துக்கு எதிராக போராடியதால் அவர் மரணித்த நாளில் வடபகுதி மக்கள் வெள்ளை கொடியேந்தினர். நாங்கள் குளறுபடிகளை தீர்க்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். தமிழர், முஸ்லிம், சிங்களவர் என அனைவரும் ஒன்றுடன் கைகோர்த்து சேர்க்க ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நடவடிக்கை எடுத்துள்ளார். අපි පියවර අරගෙන තියෙනවා. மைத்ரிபால සිරිසේන ජනාධිපතිතුමා මට මතක් වෙනවා දිවංගත මගේ පියාණනුත් එතුමාගේ සිහිනය හැටියට දුටුවා சர்வபாக்ஷிக பாலனையா. எப்போதுமே ஒன்றுபட்ட தேசிய அரசாங்கத்தை உருவாக்குவது எனது தந்தையின் கனவு என்பதை நான் நினைவுபடுத்துகின்றேன். அதற்காக எனது தந்தை பிரதமர் சிரிமாவுடன் பயணித்தார். எனினும் அது தோல்வியடைந்தது. அவரும் தேசிய அரசாங்கத்தை உருவாக்க கனவு கண்டார். தற்போது அந்த கனவு நனவாகியுள்ளது. දායබර මගේ පියාණන් උත්සාහ කරා.